வெல்கம் டு பிரி ரிவ்யூ. இந்த வீடியோல நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் இந்த சீரிஸை நம்ம ஷாருக் கானோட பையனான ஆரியன் கான் தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட டைரக்ஷன்ல வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். ஸோ அந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நக்கல் நையாண்டியோட இந்த சீரியஸ்ல அழகா காமிச்சு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. மேலும் அவர் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களையுமே டீஸ் பண்ற மாதிரி இந்த சீரியஸ்ல அமைச்சு கொடுத்திருந்தாங்க. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவீங்களான்னு தெரியல, எனக்கு நான் நல்லா நோட் பண்ணேன். சரி, சீரியஸோட மெயின் கதை தான் என்ன அப்படின்னா, படத்துல ஆஷ்மான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ரிவால்வர் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பிலிம் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்குறாரு. அந்த பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ப்ரொடக்ஷன் கம்பெனியில இதுக்கப்புறம் ஒரு 3 படம் பண்றதா பார்த்தீங்கன்னா அவர் படிச்சு பார்க்காம ஒரு சைனை போட்டு விட்டுறாரு. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கதை நகருது. ரொம்ப நீட்டா எடுத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ணக்கூடிய அந்த சீனே சூப்பர் அமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஆரியன் கானு. அந்த இன்ட்ரோவா இருக்கட்டும், அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆயிருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா இந்த சீரியஸ்ல நம்ம ஹீரோக்கு ஒரு சில பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் தமிழ்லயுமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் தான் கண்டிப்பா கேஸ்டிங் தான் சொல்லுவேன். இந்த சைட்ல நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா 2 வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வரக்கூடிய ஃப்ரைடி அப்படிங்கிற கதாபாத்திரம். ஸோ அவரோட வில்லனிசம் கொஞ்சம் ஜோக்கராக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபி டியூவல், அவர் ஒரு ஃபேமஸான ஆக்டராக இந்த படத்தில் வராப்ல. அவரோட பொண்ணு கூட தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2வது படம் நம்ம ஹீரோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஆகாது. அதை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்க 2 பேருக்குள்ள எந்த மாதிரியான மோதல் வருதுங்கிறத சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், ஹீரோவோட டிராவல் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன எல்லா கதாபாத்திரமே சூப்பராக இருக்கும். ஏன் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாடி கார்டை வச்சு கூட ஒரு சில இடங்கள்ல சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவரோட ரிங்டோன் காமெடியாக இருக்கும். இப்படி மொத்தமாக ஒவ்வொரு எபிசோடும் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் ரைட்டிங்கும் இருக்கு. ஆன் ஸ்கிரீன்ல அதை ஸ்கிரீன் பிளேல நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஆரியன் கான். கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஹோப்பு. டெக்னிக்கலி செம சவுண்டா இருக்கு. நீங்க கண்டிப்பா விஷுவலை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் தாண்டி அங்கங்க வரக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே கண்டிப்பா உங்களை பெஸ்டா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நம்புறேன். காமெடியில இருந்து எல்லாமே நல்லா ஒர்க்கா இருக்கனால ஒரு மஸ்ட் வாட்சபிள், தாராளமா யோசிக்காம ட்ரை பண்ணி பாருங்க.